சிதம்பரம் நடராஜர் கோவில். எல்லாரும் கேட்கிற அந்த ஒரே கேள்வி, சிதம்பர ரகசியம்னா என்ன? அங்கே ஒளிஞ்சிருக்கிற அந்த மர்மமான வெற்றிடத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க, மொத்த ரகசியத்தையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த ரகசியத் திரை கோவிலுக்குள்ள போனதும், நடராஜர் சிலைக்கு வலது பக்கத்துல ஒரு சின்ன திரை தொங்கும் தீபாராதனை காட்டும்போது அந்த திரையை விலக்குவாங்க. உள்ளே பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. வெறும் வெட்டவெளி. அங்கே சில தங்கவில்வ இலைகள் மட்டும் மாலையா தொங்கும். இதுதான் சிதம்பர ரகசியம். கடவுள் எங்கும் நிறைந்தவர், அவருக்கு உருவம் கிடையாது. அவர் ஆகாயம் போல பறந்து விரிஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுதான் இதோட தத்துவம். அந்த திரை மாயை அறியாமையை குறிக்குது. அந்த அறியாமை விலகினா இறைவனை உணரலாம் அப்படிங்கிறதுதான் இதோட சிம்பிள் லாஜிக். மனித உடலும் கோயிலும் இப்போதான் விஷயமே ஆரம்பிக்குது. இந்த கோவிலை கட்டினவங்க வெறும் மேஸ்திரிங்க இல்ல. அவங்க மாபெரும் டாக்டர்கள். ஒரு மனுஷ உடம்பு எப்படி இருக்குமோ அதே கணக்குல தான் இந்த கோவிலை அமைச்சிருக்காங்க. 9 நுழைவாயில்கள் மனுஷ உடம்போட 9 துவாரங்களை குறிக்குது. கோவிலோட மேல இருக்கிற தங்க கூரையில 21,600 தங்கத் தகடுகள் இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கிற மூச்சுக்காற்றோட எண்ணிக்கை இது. 72,000 ஆணிகள் அந்த தகடுகளை இணைக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன. அது நம்ம உடம்புல ஓடுற 72,000 நாடிகளை குறிக்குது. மனுஷ இதயத்தோட துடிப்பு சீரா இருக்கணும்னா அது கொஞ்சம் இடது பக்கம் இருக்கணும். அதனாலதான் கோவிலோட மெயின் கர்ப்பகிரகத்தை சிற்றம்பலம் கொஞ்சம் இடது பக்கமா தள்ளி அமைச்சிருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்களேன். அடுத்து ஜியோகிராஃபி, மர்மம், த ஜிபிஎஸ் அலைன்மெண்ட், கூகுள் மேப்ஸ் இல்லாத காலத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி இவ்வளவு துல்லியமா இருந்தாங்கன்னு தெரியல. உலகத்தோட காந்த மையப்புள்ளி, மேக்னெட்டிக் சென்டர் ஆஃப் த எர்த் சிதம்பரம் தான். அது மட்டும் இல்ல, பஞ்சபூத தலங்கள்ல இருக்கிற 3 முக்கியமான கோவில்கள் சிதம்பரம் ஆகாயம், காஞ்சிபுரம் மண், காளஹஸ்தி காற்று. இந்த 3 கோவில்களும் மேப்ல பார்த்தா கரெக்டா ஒரே நேர்கோட்டுல இருக்கு. 1 மில்லிமீட்டர் கூட மாறல. இது தற்செயலா நடக்க வாய்ப்பே இல்ல நண்பர்களே. 1 மில்லிமீட்டர் கூட மாறல. இது தற்செயலா நடக்க வாய்ப்பே இல்ல நண்பர்களே. நடராஜரும் அணு அறிவியலும் அட்டோமிக் சயின்ஸ், கடைசியா உலகமே வியக்கிற ஒரு விஷயம், அங்க இருக்கிற நடராஜர் ஏன் அப்படி ஒரு ஸ்டைலா ஆடுறார்? குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் எப்பவும் அதிர்வடைஞ்சுகிட்டே இருக்கும். அந்த அணுக்களோட இயக்கத்தை தான் நடராஜரோட ஆனந்த தாண்டவம் சொல்றாங்க. இதனால தான் சுவிட்சர்லாந்துல இருக்கிற CERN அணு ஆராய்ச்சி மையம் வாசல்ல பிரம்மாண்டமான நடராஜர் சிலையை வச்சிருக்காங்க. கடவுளோட நடனம் தான் பிரபஞ்சத்தின் இயக்கம்னு சயின்டிஸ்டுகளே ஒத்துக்கிட்டாங்க. சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது வெறும் ஒரு வெற்றிடம் இல்ல. அது தமிழர்களோட மருத்துவம், வானியல், இயற்பியல் மற்றும் ஆன்மீகம் கலந்த ஒரு மாபெரும் பொக்கிஷம். ஒன்றுமே இல்லாத அந்த வெற்றிடத்தில்தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது தான் பிரபஞ்ச உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம தமிழர்களோட பெருமையை உலகத்துக்கு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு மர்மமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதே உங்கள் தமிழ் கடவுள் 01.